வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:12. ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமானுள்ளே, கர்த்தர் பெரியவர். ஸ்தோத்திரம். பேஸ் அதிகமாக இருக்கு தம்பி. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆலயத்தில் நிற்கும் தூண்கள் என்று சொல்லியுள்ள தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு ஏவுதலை கொடுத்தார். இந்த செய்தி நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இங்கே கொடுத்ததாக எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஆனாலும் இந்த கடந்த ஒரு மாதமாக ஆண்டவர் என்னோடு அதிகமாக இந்த வார்த்தைகளை தான் திரும்பவும் கொடுக்கும்படியாக என்னை அதிகமாக ஏவினார். ஆனால் ஒருவேளை சற்று மாறுதலாக கூட ஆண்டவர் காரியங்களை நமக்கு சொல்லித் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், எல்லாரையும் ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக வைப்பதில்லை. யாரை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக வைப்பாராம்? ஜெயங்கொள்ளுகிறவர்கள். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தி 7 சபைகளுக்கும் நீ சொல்ல வேண்டிய காரியங்களை அவர் அங்கே பத்ம தீவில் வெளிப்படுத்தும் போது இந்த பிலதெல்பியா சபையை குறித்து தான் இங்கே சொல்கிறார், ஜெயங்கொள்கிறவனை நான் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்லி. அநேக நேரங்களிலே தேவனுடைய ஆலயத்திலே நாம் தூணாய் நிற்க முடியாதபடி, நிற்கக்கூடாதபடி பல தடைகள் அநேகருடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. அந்த தடைகளையெல்லாம் நீங்கள் தகர்த்து போட்டு முன்னேறி செல்லும் பொழுதுதான் நீங்கள் தூணாக நிற்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2:9 வாசிக்கலாம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. இங்கே பார்க்கும்போது 3 பேருடைய பெயர்களை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மறுபடியும் அந்த 3 பெயர்களை வாசிங்க. யாக்கோபு, பேதுரு, யோவான். புரிகிறதா உங்களுக்கு? அப்படியானால் மற்ற இன்னும் எத்தனை பேர் உண்டு? இன்னும் 9 பேர் எங்கே போனாங்க? 12 பேர் ஆண்டவருடைய சீடர்களாக இருந்தார்களே. ஆனால் இந்த 3 பேர் தான் தூண்களாக ஊழியத்திலே காணப்பட்டிருக்கிறார்களே. இன்றைக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையில் அநேகர் இருக்கிறார்கள், ஆன்லைனில் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தூண்களாக நிற்கிறார்கள் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் தூணாக நிற்கிறேனா என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13 நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 7:13 வாசிக்கலாம். ராஜாவாகிய சாலமோன்
ராஜாவாகிய சாலோமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். ஈரான் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தாலாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க. கண்ணான் என்று சொல்லும் பொழுது இந்த கொல்ல வேலை செய்வார்களா கர்மார், இது இன்னுமாய் கோல்டு அந்த வேலை செய்கிறவங்களையும் கண்ணான் என்று சொல்வார்கள். வாசிங்க. இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்ய. இவன் சகலவிதமான வெண்கல வேலைகளையும் செய்ய யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலோமோனிடத்திலே வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும். ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூலளவுமாய் இருந்தது. ஒவ்வொரு அந்த தூணினுடைய சுற்றளவு இருக்கிறது அல்லவா, அது 12 முழமாக இருந்தது. 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தூண்களை அவன் செய்கிறான். 2 தூண்களுடைய அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உயரம் 18 முழம். ஒரு முழத்தை நீங்கள் 1.5 அடியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால் 27 அடி உயரம். எத்தனை அடி உயரம்? 27 அடி. கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி கட்டடத்தினுடைய உயரத்துக்கு அதை வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அதனுடைய சுற்றளவு பார்க்கும்போது 12 முழம். அது சுற்றளவு. அப்படியானால் அந்த சுற்றளவு 18 அடி சுற்றளவு. 18 அடி சுற்றளவு என்றால் ஒரு அதனுடைய டயாமீட்டர் பார்க்கும்போது ஒரு 6 அடி இருக்கும். அதாவது நல்ல உயரமான ஒரு ஆளுடைய அந்த கனம் அது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பின்னாலே அதை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களுக்கு ஒருவேளை இந்த தூண்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் யாரும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம், வீடுகளில் போய் பாருங்கள் நன்றாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 21ஆம் வசனத்திலே அதனுடைய பெயரை குறித்து பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் நிறுத்தினதான அந்த தூண் யாக்கீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கீன் என்று சொல்லும்போது பெருக்கம் என்று சொல்லி பொருள். மல்டிப்ளை ஆகிறது, அதை பெருக்கம். இன்னொன்று போவாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் என்றால் உறுதி, ஸ்ட்ராங். தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் மற்றவர்களுடைய பெருக்கத்திற்கு நீங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் சபைக்கு வருவதற்கு, மற்றவர்கள் ஆண்டவருடைய அன்பிலே வருவதற்கு நீங்கள் ஒரு சிறந்த மனிதர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தூண்களை அவன் எங்கே நிறுத்தினான் என்று சொல்லி பார்த்தோம். ஆலயத்தினுடைய முன் பகுதியிலே நிறுத்தி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு முன்னதாக நிற்கிறதான அநேக பிள்ளைகள் எல்லா ஆலயங்களிலும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளைக்கு முன்னதாக வரைக்கும் நம்முடைய சகோதரர்களே 1-2 பேர் கேட்டில் நின்று எல்லாரையும் அப்படி வரவேற்றுட்டு தான் இப்போ காணோம். தூணு சாஞ்சிச்சா
இந்த தூண் விலகிச்சான்னு தெரில. நாங்கள்லாம் அதே போல் பல மீட்டிங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன்களில் மீட்டிங்கெல்லாம் நடத்தும்போது நல்லா டிப் டாப்பாக இன் பண்ணிவிட்டு டையை கட்டிட்டு 2 பேர் அந்த வாசலில் நின்று வருகிறவர்களெல்லாம் வரவேற்பார்கள். அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அவர்கள் ரொம்ப சிரித்த முகத்தோடு சந்தோஷத்தோடு எல்லாரையும் வரவேற்பார்கள். இப்பொழுதும் நான் ஒரு சில சபைகளுக்கு போகும்போது குறிப்பாக ஒரு சபையில் மாத்திரம் அதே போல் ஒரு 2 சகோதரர்கள் வெளியே நின்று வருகிறவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி வாங்க என்று சொல்லி அவர்களை வரவேற்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்களுக்கு அவர்கள் கரம் கொடுத்து வாங்க அப்படின்னு, சகோதரிகளை கரங்கூப்பி அவர்கள் விஷ் பண்ணி வாங்க என்று சொல்லி வரவேற்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த ஆலயத்திலே முன்னதாக நிற்கிறதான தூண்களாக நிற்கிறவர்கள், ஒன்று பெருக்கத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும், 2வது உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் உறுதி இல்லாமல் போய்விடுகிறார்கள். நான் சொன்னது போல் ஒரே ஒரு சகோதரன் அங்கே வெளியே நின்றுட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தால் ஒரு நாள் அவரை காணவில்லை, வேற ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் அந்த சபையில், வேப்பம்பட்டில் ஒரு சபை. அப்போ நான் கேட்டேன், என்ன அவர் இல்லையே வரலையே? அவர் இப்போ வரதே இல்லை அப்படின்னு. உறுதி இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் அநேகர் வருவதற்கு, பெருக்கத்திற்கு நாம் ஒரு முன்னோடிகளாக இருக்க வேண்டும். அநேகரினாலே அநேக சபைகளில் இடரடைந்து போனவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். சோதரம் நம்முடைய சபையில் நான் சொல்லவில்லை, ஏன்னா நாங்கள் எல்லாம் பல இடங்களுக்கு போகிறதுனால தெரிகிறது. அவர் சொல்வார்கள், அந்த சகோதரன் இப்படி இருக்கிறான், அந்த சகோதரன் இப்படி பேசுகிறான், அந்த சகோதரி இப்படி பேசுகிறாங்க, அது எங்களுக்கு சரியாக தெரியல, அதனால் அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று சொல்லி இருக்கும். சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்படியானால் நாம் பெருக்கத்துக்கு பாடுபடாவிட்டால் இருக்கிற மக்களையும் விரட்டுகிறோம் என்று பொருளாம். எனவே நம்மளால யாருமே இடரடைந்து போகக்கூடாது. ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுக்க வேண்டும். நாம் சபையிலே தூண்களாக நிற்கிறதா என்னாலே யாருமே இடரல் அடையக்கூடாது. ஒரு தூணுக்கு பெருக்கம் என்று பெயர், இன்னொரு தூணுக்கு உறுதி என்று பெயர். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 3:15 நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:15, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. எதற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறதா? சத்தியத்திற்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தில் அதிகமாய் வளர வேண்டும். நமக்குள்ளாக சத்தியம் இருக்க வேண்டும். சத்தியம் 2 உண்டு. ஒன்று உண்மை என்கிற சத்தியம், இன்னொன்று வேத சத்தியங்கள் நமக்கு நிறைந்திருக்க வேண்டும். அவர்கள்தான் தூணாக நிற்க முடியும், தூணும் ஆதாரமாக நிற்க முடியும். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, வேதத்தை அதிகமாக நேசியுங்கள், வேதத்தை அதிகமாக வாசியுங்கள், வேதத்தை அதிகமாய் தியானியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தியானியுங்கள், வேதத்தை தியானியுங்கள். டவுட் இருந்தால் ஊழியக்காரங்கள்ட்ட கேளுங்க. டவுட் இருந்தால் நம்மளை அநேகர் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிற சகோதரர்களுக்கு அவங்கள்ட்ட இளம் விசுவாசிகள் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, ஊழியக்காரத்தில் கேளுங்க. சத்தியத்தில் நீங்கள் வளர வேண்டும். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் நீங்கள் நிற்க வேண்டும்.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த தூண்கள் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்கள். அது ஆலயத்தை தாங்கி நிற்கவில்லை. ஆலயத்தின் முகப்பில் ஒரு அலங்காரத்திற்காக வைக்கப்பட்ட ஒரு தூண். எதற்காக? ஆலயத்தின் முன்பாக ஒரு அலங்காரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தூண்களாக கர்த்தர் நம்மை ஆலயத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அந்த ஆலயம் ஒரு அலங்காரம். பரிசுத்தவான்களால் நிறைந்து இருக்கும் போதே அந்த சபைக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது. ஆண்டவர் அதை பார்க்கும்போது இந்த சபை நல்ல அலங்காரமாக இருக்கிறதுன்னு சொல்லுவார். நம்ம கலர் கலராக ட்ரெஸ்ஸு போடுறதுனாலையோ இல்லை ஒயிட்டாக போடுறதுனாலையோ அந்த அலங்காரத்தை ஆண்டவர் சொல்லலை. அந்த பரிசுத்த அலங்காரம், அல்லேலூயா சொல்லலாமா? அதை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார், விரும்புகிறார். அந்த சபையை பார்த்து தான் ஆண்டவர் குறையில்லாத பிரதலிபா சபையில் எந்த ஒரு குறையும் இல்லை, அவர் மெச்சுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு அலங்காரமாக இருக்கிறது. அந்த தூண்கள் ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிறது, கம்பீரமாக நிற்கிறது. அது மக்களை வரவேற்கிறது போல நிற்கிறது. அதை பார்க்கும்போது அந்த ஆலயத்துக்கிட்ட வரும்போதே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அப்பா, என்ன அருமையான தூண்கள் அப்படியே வரவேற்று கொண்டே நிற்கிறது என்று சொல்லி அது ஒரு கம்பீர தோற்றமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய விசுவாசிகளத்திலே காணப்பட வேண்டும். விசுவாசிகளத்தில் காணப்பட வேண்டும். நல்ல ஒரு கம்பீரமாக இருக்க வேண்டும். சோதரம், பாடுகள் இருக்கலாம், உபத்திரவம் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். அதை ஒருபோதும் நாம் வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமானவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும். சோதரம், அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர். அதை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் செத்து மண்ணோடு மண்ணாய் போனவர் அல்ல. எனவே அந்த விசுவாசத்தோடு தைரியத்தோடு நிற்கும்போது ஆண்டவர் அதை பார்த்து என்ன பண்ணுவார்? அந்த இக்கட்டுகளிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா சொல்லலாமா? சோத்திரம். உபாகமம் 26:19 வாசிக்கலாம். நான் அநேக வசங்களை உங்களுக்கு கோட் பண்ணுவேன், வேகமாக நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எதுல எல்லாம் சொல்லியிருக்கிறார்? கொஞ்சம் ஒன்றா சொல்லுங்க. புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை, உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இதுல எல்லாம் நீங்கள் சிறந்திருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவரத்தில் போய், ஆண்டவர் என்னை ஏன் புகழ்ச்சியாக வைக்கவில்லை, என்னை ஏன் கீர்த்தியாக வைக்கவில்லை, ஒவ்வொன்றையும் சொல்லி கேளுங்க. என்னை அப்படி வையும் என்று கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் வைப்பார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். சோதரம். 110 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கலாம். 110:3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே என்று சொன்னால் உம்முடைய வருகையின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்குமாம். ஒரு யவன ஜனம் என்று சொல்லுகிறது. அது இளமையை குறிக்கிறது. அது இளமை. அதாவது விடியற் காலத்திலே அந்த பனி பெய்யுது. அது எப்படி இருக்கும்னா, பனி நீங்கள் அந்த இலைகளில் பனி பார்த்தீங்கன்னா பாலாக இருக்கும், உருண்டையாக இருக்கும். அது சூரியன் வர 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 அது அப்படியே கரைந்து போய்விடும். எனவே அந்த விடியற் காலத்திலே உருகுவதற்கு முன்பதாக அந்த துளி இருக்கிறது அல்லவா, அது அருமையாக இருக்கும் பார்க்கிறதற்கு. அந்த நிலைமை தான் அது இளமை. அது போக அது அப்படியே வயசாகி உருகி போயிடுது. அதனால் நீங்கள் உங்களுக்கு வயதாகலாம், ஆனால் நீங்கள் இளமையாக இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய ஜனம் எப்போதும் ரெடியாக இருக்கிறது தான் இளமை.
பரிசுத்தத்திலே, தெய்வ பக்தியிலே, தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் உங்களுக்கு வயசாகிடக்கூடாது. புரிகிறதா உங்களுக்கு? உங்கள் சரீரத்துக்கு வயசாகலாம், உங்கள் தோலுக்கு வயசாகலாம், உங்கள் எலும்புக்கு வயசாகலாம், உங்கள் பல்லுக்கு கூட வயசாகலாம். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வயசாகவே கூடாது. எப்படி இருக்கணுமா? நீங்கள் யவன ஜனமாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், வாலிபமாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாலிபமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 92வது சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து, நீதிமான் பனையை போல செழித்து, லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பிரியமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டும், செழித்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செழிப்பு இருக்க வேண்டும். அந்த 9 கனிகளால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு மரம் செழிப்பாக இருந்தால் நிச்சயமாக அது நல்ல கனிகளை கொடுக்கும். எனவே நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையானது செழிப்பாக இருக்க வேண்டும். அந்த 9 வரங்களால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். இன்னும் அதிகமான தாளந்துகளால் நிறைந்திருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் கிருபை வரங்கள், ஆவிக்குரிய எல்லா வரங்களால் நீங்கள் நிரம்பின ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். சங்கீதம் 113:7-8 வசனங்களை வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிறவர். ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை கீழான நிலைமையில வைக்க மாட்டார். சில உபத்திரவங்கள், சில பாடுகள், சில வேதனைகள் உங்களுக்கு வரலாம், வராமல் இருக்காது. அது நீங்கள் பாவிகளாக இருக்கிறதுனால வருகிறதல்ல. உங்களை ஆண்டவர் பரிசோதித்து நீங்கள் அப்படி சுத்த பொன்னாக விளங்குவதற்கு யோபை போல சில சோதனைகளை, பரிசோதனைகளை உங்களுக்கு அனுப்பும்போது அது உங்களை பாதிக்க வேண்டியது சில சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் அது ஒருபோதும் உங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போகாது. அல்லேலூயா சொல்லலாமா? எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளை, மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். உங்களுடைய சரீர வாழ்க்கை, சரீரம் பிறந்தது, நீ ஒருவேளை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், இல்லாவிட்டால் வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். அதான் அவர் எளியவனை, சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறது. ஆனால் உட்கார வைக்கிறது எங்கே வைக்கிறார்? பிரபுக்களோடு, ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிறந்திருக்க வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா சிறந்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும். இவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்களே, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி இவர்களை காத்துக்கொள்கிறார்கள்? உயர்த்துவார், குப்பையிலிருந்து உயர்த்துவார். உங்களை உயர்த்துவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்த்தப்படும் போது உங்களுடைய சரீர வாழ்க்கையும் உயர்த்தப்படும். பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற அநேகரை நீங்கள் கூப்பிட்டு தனித்தனியாக நிறுத்தி, நீங்கள் ரசிக்கப்படுற முன்னால் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லாரையும் சிறந்திருக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரையும் சிறந்திருக்க பண்ணியிருக்கிறார். ஒரு காலத்தில் நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம். எபேசியரில் சொல்லப்பட்டது போல இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் 1-6 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் நம்ம கிருபையால் ரட்சித்து என்ன பண்ணியிருக்கிறாராம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, இப்போ மறுபடியும் நாம் அந்த தூணுக்கு போகலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தூணானது எதிலே செய்யப்பட்டிருந்ததாம்? வெண்கலத்தினாலே ஆன ஒரு தூணாக இருக்கிறது. இந்த வெண்கலம் என்று சொல்லுகிறது பிரியமான மிகுந்த ஒரு உறுதியான உலோகம். இது துருப்பிடிக்காது.
இந்த வெண்கலத்துக்கு ஆங்கிலத்தில் பிரான்ஸ் என்று சொல்வார்கள். இந்த பிரான்ஸ் என்று சொல்லுகிறது காப்பரும், அதாவது செம்பும் பித்தளையும் சேர்ந்தது. அதாவது பிராஸும் காப்பரும் சேர்ந்தது தான் பிரான்ஸு. இந்த இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த பிரான்ஸில் நிறைய குவாலிட்டி இருக்கிறது. சாதாரண பிரான்ஸ் இருக்கிறது, அலுமினியம் பிரான்ஸ் இருக்கிறது, இன்னுமாய் பாஸ்பர் பிரான்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய எடையை குறித்து நான் ஒரு கணக்கு போட்டேன். இது இன்னொரு இடத்துல நாம் பார்க்கும்போது எரேமியா 52:12 வாசிக்கலாம். 12 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவற் சேனாதிபதியான நேபுசராதான் எருசலேமுக்கு வந்தான். அது நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19ஆம் வருஷமாயிருந்தது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமிலுள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போட்டான். இந்த ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், நன்றாய் கவனிக்க வேண்டும். முதலாவது, இந்த ஆலயத்தினுடைய வெள்ளி பொன்னு இதெல்லாவற்றையும் பொற்பாத்திரங்கள் எல்லாம் நேபுகாத் நேச்சார் திருடிட்டு போய்விட்டார். இப்பொழுது நேபுகாத் நேச்சார் இடத்துல இருக்கிற ஒரு காவல் சேனாதிபதி ஒருவன் இருக்கிறான். அவன் 2ஆம் முறையாக படையெடுத்து வந்து இந்த நிறைய காரியங்களை அவன் கொள்ளையடித்து விட்டு அந்த நகரத்தையும் சுட்டெரித்து விட்டான். இப்பொழுது என்னாகிறது என்றால், தொடர்ந்து 17ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களை, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். பாருங்க, இவன் வந்து அந்த தூண்களை எல்லாம் என்ன பண்ணிட்டான், எடுத்துட்டு போயிட்டான். பிரியமானவர்களே, முதலாவது வந்த நேபுகாத் நேச்சார் உச்சிதமான உள்ளாலே இருந்ததெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். நன்றாய் கவனிக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியான ஸ்டாண்டர்டில் இல்லை என்றால் சத்துரு முதலாவது வந்து என்ன பண்ணுவான், உங்களை ஆவிக்குரிய வரங்களையும் தாளந்துகளையும் கிருபைகளையும் தான் முதல்ல எடுத்துகிட்டு போயிடுவான். ஆமாம், நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிருபை தாளந்துகள் வரங்கள் எல்லாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசில் தரிசனங்களை காண்பார்கள், பற்பல பாஷைகளை பேசுவார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது தீர்க்க தரிசனமும் இல்லை, இப்பொழுது அந்நிய பாஷையும் இல்லை, இப்பொழுது ஜெபம் இல்லை, இப்பொழுது வேத வாசிப்பு இல்லை. இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அடுத்தது ஒருவன் வர்றான், அவன் வந்து தூணே சாய்ச்சிட்டு போயிட்டான். கவனமாக இருக்க வேண்டும். உஷாராக இருந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோய்வு வரக்கூடாது, பரிசுத்தத்தில் தோய்வு வரக்கூடாது. அது வந்தால் உங்களை தெரியாமலே உங்களிடத்தில் இருக்கிற கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், ஜெப ஆவி, வேத வாசிப்பு இதெல்லாம் போயிடும். அடுத்தது இன்னொரு ஃபோல்ஸாக ஒருத்தன் வருவான், சத்துரு மொத்தம் நம்மையே காலி பண்ணிடுவான். ஆமாம், நேற்றைக்கு தான் பாஸ்டர் சொன்னாங்க, நான் ரொம்ப நாள் ஆப்சண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு அறைகூவலை நான் விட்டிருக்கிறேன் என்று. இந்த அறைகூவல் எத்தனை பேருக்கு வந்து சேர்ந்தது, எத்தனை பேர் வந்தாங்கன்னு எனக்கு இன்னும் தெரில. சோத்திரம். அதனால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, அவளை அன்பாய் விசாரிங்க. சோதரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வரங்களையும்
கிருபையிலையும் தாளந்துகளையும் எடுப்பது மாத்திரமல்ல, சுத்தமாக அவர்களை நிர்மலம் பண்ணி கொண்டு போயிடுறான். ஒரு நாள் சபைக்கு வரல, 2 நாள் சபைக்கு இல்லை, மாதக்கணக்கில் சபைக்கு வராமல் போயிடுறாங்க. கவனமாக இருக்க வேண்டும். சோதரம். இதை குறித்து நான் இந்த தூண்களை பார்க்கும்போது 17ஆம் வசனம் வாசித்துட்டீங்களா? 17 வாசிங்க. எரேமியா 52:17. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். 21ஆம் வசனம். அந்த தூண்களோவெனில் கவனமாக பாருங்க. எங்க ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமா இருந்தது. திரும்ப அவர் சொல்றார், அங்கே எரேமியா மூலமாக சொல்லுகிறார் 18 முழம் உயரம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 12 முழ நூல் அதை சுற்றும். அது சுற்றளவு, அதுவும் நான் சொல்லிட்டேன். அதன் கனம். இதை தான் நான் அங்கே சொல்லலை, அங்கே அவர் சொல்லலை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 4 விரற்கு இடை அந்த அளவு, அதனுடைய வால் திக்னஸ். இது ஒரு குழாய் வடிவத்தில் இருக்கிறது. இது ஒரு பைப். அதனுடைய வால் திக்னஸ் எவ்வளோ இருக்கிறது? 4 விரற்கடை அப்படின்னோன்னா, இப்போ நம்ம சாதாரண மனிதருடைய 4 விரலை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு 3 இன்ச்சு தான் வரும். அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னும் விரல் தடியாக இருந்தது. அவங்களுக்கு 4 விரற்கடைன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 4 இன்ச்சு இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட 100 mm, இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், 100 mm வால் திக்னஸ். உள்ளால் வெற்றிடமாக இருக்கிறது, ஹாலோ பைப். நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போது நான் அந்த ஒரு கவனியங்கள், என்னுடைய பக்கத்தில் ஒரு தூண் இருக்கிறது. நீங்கள் அங்கே இருந்து பார்த்தா தெரியாது. இது எங்கே கூட்டம் முடிஞ்சு போகிறப்போ வந்து பார்த்துக்கலாம். இது ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கிறது. ஆனால் உள்ளால் இதெல்லாம் காங்கிரீட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சாலோமன் மண்டபத்தில் இருந்ததான, அந்த தேவாலயத்தின் முகப்பில் நின்றதான அந்த பிரான்ஸ் வெண்கல அந்த தூண், அது உள்ளாலே ஹாலோவாக இருந்தது. நல்லா சுற்று 100 mm, 4 இன்ச்சு அந்த கனம் வாழ்த்துக்கினஸாக இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே ஒரு கும்பம் இருந்தது. அது ஒரு பெரிய, இந்த டயாமீட்டரோடும் அது பெருசாக இருக்கும். அது அழகாக இருக்கும். அதிலே பின்னல்கள் இருந்தது, மாதுளம்பழம் இருந்தது என்றெல்லாம் இருக்கும். சோதரன், நான் அதுக்கெல்லாம் போகலை. இப்போது இந்த ஒன்லி அந்த 18 முழம் அந்த உயரமாக இருந்ததான அந்த 27 அடி, அந்த 4 அங்குலம் வாழ்த்துக்கினஸ் இருக்கிற அந்த சுற்றளவினுடைய எடை எவ்வளவு தெரியுமா? அது ஒரு பில்லர் 35 டன் வருகிறது. எவ்வளோ? 35 டன். ஆமாம். நாங்கள் எல்லாம் மெட்டீரியல் கால்குலேஷன் பண்ணி கொட்டேஷன் கொடுக்கும்போது எந்த மெட்டீரியல்னாலும் எங்களுக்கு கால்குலேஷன் தெரியும். அது பைப்பாக இருக்கலாம், ஸ்கொயர் டியூப்பாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் அது இருந்தால் தான் எங்களால் கம்பெனி நடத்த முடியும். ஆமாம். அப்போ தான் எங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி நாங்கள் கொடுக்க முடியும். சோத்திரம். அந்த கால்குலேஷன் பிரகாரம் போட்டால் ஒரு பில்லர் எவ்வளோ இருக்குது? 35 டன். பார்த்தீர்களானால் இன்றைக்கு ஒரு கிலோ பிரான்ஸு, ஆர்டினரி பிரான்ஸ் நான் சொல்கிறது 1000 rupees இருக்கிறது. அப்படியானால் 35 டன்னுக்கு நான் கணக்கு போட்ட போது 3.5 கோடி ரூபாய். எவ்வளோ? அப்போ 2 தூணங்கு சேர்ந்து 7 கோடி ரூபாய். நம்ம சர்ச்சு கட்டுறதுக்கு இப்போ 7 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு. முதல்ல 1 கோடியில் ஆரம்பித்தோம், 2 கோடியில் போய் 3 கோடி 7 கோடி. அங்கே என்ன இது 7 கோடி ரூபாய்க்கு இருந்தது? 2 தூண். அன்றைக்கு அதெல்லாம் ரொம்ப, நான் நினைக்கிறேன் சாலோமன் ஆலயத்தை கட்டும்போது கோல்டெல்லாம் ஒரு சவரம் 10 ரூபாய்க்கு கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீப்பாக இருந்த காலங்கள் அது. அதனால் இந்த வெண்கலமெல்லாம் அவங்களுக்கு பெருசாகவே இல்லை. சுவரெல்லாம் தகடு அடிச்சிருந்தாங்களாம் கோல்டில். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி கோல்டில் ஏன் ஆண்டவர் அந்த கோல்டு விலையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தோன்னா இன்றைக்கி சர்ச்சில் எல்லாம் என்ன இருந்திருக்கும்?
சோறெல்லாம் பொன் தகடாக இருந்திருக்கும். நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அவன் சுரண்டிட்டு போயிருப்பான். அவன் ஆள் இல்லாத நேரத்தில் வந்து சர்ச்சிலேருந்து என்ன பண்ணியிருப்பான், சுரண்டிகிட்டே போயிடுவான். இப்போவே அநேக சர்ச்சுங்களில் காணிக்கப்படியில் திருடுறவன் இருக்கிறான், காணிக்கை எண்ணும்பு திருடுறவன் இருக்கிறான். இதெல்லாம் நிறைய நாங்கள் கேள்விப்படுறோம். நம்ம சர்ச்சில் இல்லை. ஆமாம், அநேக சபைகளில் இப்போ காணிக்கை பெட்டியே, ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஒரு சபையில் காணிக்கை பெட்டி அவங்கெல்லாம் 1,00,000 ரூபாய்க்கு மேல் வரும் ஒரு நாள் காணிக்கை. அப்படியே அதை கொட்டி 4 சகோதரர்கள் இருந்து என்றாங்க. அதில் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு சகோதரன் அப்படியே கையை விட்டு அள்ளி ஒருவர்கிட்ட கொடுப்பாராம், போய் பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு. அதில் எவ்வளோ 1000 இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்பொழுது கடைசியாக ஒரு ட்ரெஷரர் வந்தாராம். அவர் ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணார். அதே மாதிரி அவர் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சகோதரர் அப்படி என்ன, ஏன் அதை எடுக்கிறீங்கன்னு. இல்லை, சாப்பாடு ஓன் காசில் வாங்கி, இது கர்த்தருடைய பணம், தொடாதேன்னு. அங்கே அதுக்கு சண்டை கமிட்டியில். இவரை மாற்றணும், இவரை இருக்கக்கூடாது, இவர் இருக்கக்கூடாது. பிரியமான இன்றைக்கு சபைகள் உங்களுக்கு தெரியாது, நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறோம். வெளியில் நடக்கிற காரியங்களை பார்க்கணும். சபை பணத்தை திருடுறவங்க, காணிக்கப்பட்டியிலேருந்து திருடுறவங்க. சோறெல்லாம் பொண்ணு இருந்தோன்னா என்ன ஆகும், அதை கொஞ்சம் சுரண்டிட்டு போவான். நீ என்ன இந்த நேரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்க, ஐயா நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன் ஐயா, அதில் கொஞ்சம் பேத்துட்டு போயிடுறேன். சோதரம். அதனால தான் அந்த அதுக்கே இடம் கொடுக்கல. சோதரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான இந்த அந்த குழாய் வடிவில் இருந்த தூண் உள்ளாலே என்ன இருந்தது, ஹாலோவாக இருந்தது. உள்ளாலே ஹாலோவாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5:8 வாசிக்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள். அந்த தூணினுடைய உள்பகுதி வெற்றிடமாக இருந்தது. நம்முடைய இருதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும். நம்முடைய தோற்றத்திலே ஒருவேளை அப்படி வித்தியாசமாக இருக்கலாம், தோற்றத்திலே வித்தியாசமாக இருக்கலாம். இவர் பார்த்தா ரொம்ப கரடுமுரடான ஆளாக இருப்பாரோ, இவர் ஒரு மாதிரி இருப்பாரோ அப்படின்னு நினைக்கலாம் வெளி தோற்றத்தை வைத்து. ஆனால் நம்முடைய உள்ளான தோற்றம், உள்ளாலே ஹாலோவாக இருக்கிறது, உள்ளால எதுவுமே இல்லை, என் மனசில் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனசு சுத்தம் அப்படின்னு கவனமாக இருக்க வேண்டும். பிரியமான வெளி தோற்றத்தை பார்த்து நாம் மதிப்பிட வேண்டாம். உங்களுடைய உள்ளான தோற்றங்கள். சிலருடைய சரீரம் சிலருக்கு வித்தியாசம். 2 நாளைக்கு முன்னால் ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப வருஷமாக அந்த சகோதரர் ஊழியம் செய்கிறவர். அவர் எப்பவும் மீசையெல்லாம் பயங்கரமாக வச்சுருப்பார். கொரட்டூர் ஏசிய சர்ச்சில் ஒரு மரணம், அங்கே போயிருந்தேன். அங்கே ஒரு சகோதரர் நல்லா மீசை வச்சுருப்பார். அவர் பார்த்தாலே அப்படியே ஒரு பயம் இருக்கும், அப்படி இருக்கும். அதனால் வெளி தோற்றம் அவரை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய உள்ளத்தை குறித்து சாவலை சாட்சி சொல்கிறாருங்க. கர்த்தருக்காக அவர் எப்படி இருந்தார், கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்தார், ஒரு நல்ல மனுஷன் எப்படிப்பட்டவர் என்று. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய தோற்றங்கள், வெளி தோற்றங்கள் வித்தியாசங்கள் இருக்கலாம். உங்கள் இருதயமானது சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்திலே நாம் சுத்தம் இல்லையா சொல்லலாமா? மத்தேயு 5:8 மறுபடி வாசியுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீங்கள் தேவனை தரிசிக்கிறீர்களா? தேவன் உங்களோடு பேசுகிறாரா? தேவன் உங்கள் அருகே நிற்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்களா? தேவன் உங்களோடு கூட நடந்து வருகிறதை நீங்கள் உணர முடிகிறதா? தேவனை தரிசிக்கிறீர்களா? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தரிசிக்கிறது என்றால் நேரடியாக அப்படியே அவர் தாடி மீசையோடு இருந்தார் இயேசு, அப்படி அதல்ல. இயேசுனோடு பேசுகிறாரா? தேவனோடு பேசுகிறாரா? உனக்கு போதிக்கிறாரா? சம்பாசிக்கிறாரா? நீ அவரிடத்தில் பேசுகிறாயா? அவர் உன்னிடத்தில் பேசுகிறாரா? இந்த அனுபவம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கவனமாக இருப்போம். வெளிப்படுத்தல் 3:12 வாசிக்கலாம் மறுபடியும்.
ஜெயங்கொள்கிறவன் எவனோ ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். யார் ஜெயம் கொள்ள முடியும்? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தான் ஜெயம் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தின் ஆசாபாசங்களை ஜெயிக்க முடியும், உலகத்தில் நம்மை கீழே விழத்தள்ள வருகிறது தீய சக்திகளை ஜெயிக்க முடியும், பொல்லாங்கனுடைய அந்த ஆயுதங்களை தகர்த்து எறிய முடியும். இருக்கிறதா உங்களுக்கு? ஜெயிக்க முடிகிறதா? தொடர்ந்து வாசிங்க. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. தேவ பிள்ளைகள் சபையை விட்டு நீங்காமல் அங்கே ஸ்டாண்டர்டாக நின்று கனி கொடுப்பீர்கள், மற்ற மக்களுடைய பெருக்கத்திற்கு வழிவகுப்பீர்கள், ஆத்துமாதையும் செய்வீர்கள், உறுதியாக இருப்பீர்கள். தொடர்ந்து வாசிங்க. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து தேவனுடைய நாம, இப்போ உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? சிலருக்கு வேற பெயர்களும் இருக்கு. புரிகிறதா உங்களுக்கு? வேற பேர் இருக்கக்கூடாது, ஒரிஜினல் பேர் தான் வச்சு கூப்பிடணும். திருடம் போகிறான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏமாத்துக்காரன் போகிறான் பாருன்னு சொல்லக்கூடாது, பொய்க்காரன் போகிறான் பாருன்னு சொல்லக்கூடாது. இந்த பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? ஆலயத்தில் தூணாக நிறுத்தி உன்னை சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளையாக உன்னை மாற்றி இப்பொழுது என்ன நாமத்தை உனக்கு தருகிறாராம்? தேவனுடைய நாமத்தை உனக்கு தருகிறாராம். தேவனுடைய நாமத்தை உனக்கு தருகிறாராம். இதை என்னால் கிரகிக்கவே முடியவில்லை. தேவனுடைய நாமம் என்று சொல்லி பாருங்க. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. அப்போ நம்மகிட்ட பேசினா மற்றவங்களுக்கு சமாதானம் உண்டாகணும், நம்மகிட்ட பேசினா அவங்களுக்கு அதிசயம் உண்டாகணும். நம்மிடத்தில் ஒருவர் பேசினார்னால் அவர்களுக்கு நீதி உண்டாக வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும். இருக்கிறதையும் கெடுத்து விட்டுறாங்க சிலர்கிட்ட. சிலர் பேசி இருக்கிறதையும் கெடுத்துருவாங்க. தேவனுடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட வேண்டும். ஆமாம், நீதிமான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒருவன் சொல்வார், இவர் நீதிமான், இவர் ஒரு குற்றமும் செய்யலையே. பிலாத்து சொல்றார், இவரை நான் நீதிமானாக காண்கிறேன், இவரில் ஒரு குற்றமும் நான் பார்க்க முடியவில்லை. தேவனுடைய நாமம் உனக்கு தரிக்கப்படுமா? அப்போ உன்னையும் பார்த்து என்ன சொல்லணும்? இவர் ஒரு நீதிமானுங்க, அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், ஒரு நல்ல மனிதர், சிறந்த மனிதர் சொல்லுவாங்களா? தொடர்ந்து வாசிங்க. என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அந்த எருசலேம், அந்த சியோன், இந்த அதெல்லாம் நம்முடைய பேர். நமக்கு சியோன் என்ற ஒரு பேர் உண்டு. கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஆலயம். இந்த நாமத்தை நம்ம பேரில் எழுதணும் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லலாமா? 3:21 வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே, நான் ஜெயங்கொண்டு என் தேவனுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இதெல்லாம் உண்மையிலே நான் கிரகிக்க முடியவில்லை என்னால. யாருடைய சிங்காசனத்தில் ஆண்டவர் நம்ம உட்கார வைப்பாராம்? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனத்தில் நம்ம உட்கார வைப்பாராம். அல்லேலூயா சொல்லலாமா? ஐயோ, எவ்வளோ பயமாக இருக்குல்ல. உட்கார வைப்பாராம். எத்தனை பேருக்கு பயமாக இருக்குது, எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? பயம் இருக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்கணும். அப்படியானால் அந்த சிங்காசனத்துக்கு, இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனம் சும்மா கொடுத்தாரா? தேவன் இயேசு கிறிஸ்துக்கு சிங்காசனம். அவர் ரத்தம் சிந்தினார், அவர் அடிக்கப்பட்டார், ஆத்துமாக்களுக்காக தன் உயிரை கொடுத்தாரு. நம்ம என்னத்தை தான் கொடுத்தோம்? நம்ம என்னத்தை கொடுத்துட்டோம்? யோசித்து பாருங்க. சும்மா உட்கார வச்சுருவார் அவங்கள? ஏதாவது செய்யணும் அல்லவா? ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு தியாகம் செய்யணும். சும்மா உட்கார வைக்க மாட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3:5 வாசிங்க.
ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் நான் கிறுக்கி போட மாட்டேன். என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு போய் நம்ம எல்லாம் இப்போ எல்லாம் நான் பார்க்க ஆதார் கார்டில் நம்ம பேர் இருக்குதா, ஓட்டர் ஐடியில் பேர் இருக்கான்னு இன்னைக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த ஜீவ புஸ்தகத்தில் நீர் எழுதுனீர்னு நான் நம்பினேன், ஞானஸ்நானம் போட்ட போகலாம், இப்போ இருக்குதா ஐயா? அதான் கிறுக்கி போட்டுடுறா. கொஞ்சம் இன்னைக்கு போய் கேளுங்க தயவுசெய்து. இன்னைக்கு அதுக்காக ஒரு 10 நிமிஷமாக முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே இந்த ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்குதே, அதில் என் பேர் இருக்குதா கிறுக்குனுறா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவருடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பேரை என்ன பண்ண மாட்டேன், கிறுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ கிறுக்கிற அனுபவம் இருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கா, விடுபட்டு போயிருக்கா கேளுங்க. அப்போ சொல்லுவார் ஆண்டவர், ஆமாம் கிறுக்கப்பட்டிருக்க அப்படின்னு. அப்போ கிறுக்கப்பட்டிருந்தேன்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? திரும்ப அந்த பேரை ஆட் பண்ணோம், அந்த லிஸ்ட்டில் என் பேரை வரட்டுமாப்பா, கெஞ்சிங்க ஆண்டவர்கிட்ட. புரிகிறதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரிகிறது? ஆஃபீஸர் யார்? பேர் எழுதுகிற ஆஃபீஸர். முதல்ல ஊழியக்காரன் மைண்டில் நீங்கள் எழுதப்பட்டிருக்கணும், இது போய் சேருமா போய் சேராத. கவனமாக இருப்போம் பிரியமானவர்களே. பேர் ஒருபோதும் கிறுக்கப்பட்டு போகக்கூடாது. ஒரு வசனம் இருக்கு, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்காக என்ன பண்ணக்கூடாதான், விசனப்படலாம். அவங்க ஆத்துமாக்களை நடத்துகிறவர்கள் வேதனையோடு நடத்தாதபடி அவர்களுக்கு அடங்கி நீங்கள் கீழ்ப்படிந்து இருங்கன்னு இருக்கிறது. அதாவது சில ஊழியர்காரங்க ரொம்ப வேதனைப்பட்டு பேசுகிறாங்க. அவனுக்காக உபவாசம் இருந்தேன், அழுதேன், ஜெபம் பண்ணேன். எபிரேயர் 13:17 வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களிலே அவர்கள் வேதனைப்படுகிறாங்க. சே, ஏன் இந்த ஆத்மாக்கு இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்கிறான், நான் என்ன போதிக்கல, நான் என்ன அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. கர்த்தருடைய கிருபையினால நம்ம சபையில் நிறைய கூட்டங்கள் இருக்குது. ஆமாம், பைபிள் ஸ்டடி இருக்குது, லீவு நாட்களையும் விட போகிறதில்ல. எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு நல்லா குத்துன்னு குத்துனாலும் அப்படியும் ஜீவ புஸ்தகத்தில் இல்லாத போகும்போது அது ஏன் அப்படி இந்த ஊழியக்காரங்க மனவேதனை போடுறாங்கன்னா, முதலாவது ஊழியக்காரன்ட்டு தான் ஆண்டவர் கேட்பார், உங்கள்கிட்ட இத்தனை ஆடை கொடுத்தனே, ஒரு ஆடு காணாமல் போச்சே, என்ன ஆயிடுச்சு, ஏன் நீ அதை தொலைச்ச அப்படின்னு. அதுக்காக தான் இவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, அவங்கள போய் பார்க்கறதுக்கு ஆட்களை அனுப்புகிறாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜே அனுப்பியாச்சு. என்ன இவ்வளோ நாளை காணோமே, அதுக்கு ஒரு வசனம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு அனுப்பியாச்சு. அதுதான் தேடுறது. இதையும் மீறி நீங்கள் போனீர்களானால் அது அவருக்கு பேரில் உள்ளதல்ல. ஆமாம், நீங்கள் அவங்கள விசனப்படுத்துறீங்க. கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அப்படியானால் ஏதோ எங்களுடைய கடமையை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், வேதத்தை சத்தியத்தை சத்தியமாக சொல்லி தருகிறோம், உங்களை ஆவிக்குரிய காரியங்களை நடத்துகிற எங்களுக்கு அப்படியானால் வேதனை இருக்கிறது என்றால், இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த தெய்வம் எவ்வளவு வேதனைப்படுவார். நன்றாய் கவனிக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டு எவ்வளவு சிறந்து இருக்கிறதோ அவ்வளவுதான் உங்களுடைய பொருளாதார ரீதியும் உங்களுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை மறந்து ஒருவேளை ஒரு சிலர் செழிப்பாக இருப்பது போல இருக்கலாம், அது செழிப்பல்ல, அது ஒரு நாள் வேதனையை உண்டு பண்ணுகிறதா இருக்கும். எனவே கவனமாக இருங்கள். 20:15 வாசிக்கலாம்.
20:15. வெளிப்படுத்தல் தான். வெளிப்படுத்தல் 20:15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன். எழுதப்பட்டவனா? அங்க பார்த்தோம் எழுதிட்டு கிறுக்கிட்டாரு, இப்ப எழுதவே இல்லை. அப்படியானால் இன்னும் உங்களுடைய பெயர் பரலோகத்தில் சேர்க்கப்படவில்லை என்பது தான் அர்த்தம். அப்படியானால் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றால், ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால், ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளவென்றால் உடனடியாக நீங்கள் மனம் திரும்புங்க. காலம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆலயத்தின் முன்பதாக நாட்டப்பட்டதான அந்த வெண்கல தூண்களைப் போல நீங்கள் எல்லாவற்றிலும் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த உறுதியை விட்டு நீங்கள் ஒருபோதும் மாறக்கூடாது. ஒரு 5-6 உறுதியை மட்டும் வேகமாக சொல்கிறேன். நான் அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாட்டேன், நீங்கள் நோட் எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? உறுதி உள்ளவர்களாக. எதில் உறுதியா? ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். ஜெபத்திலே உறுதி. நான் இதை முதலே சொன்னேன். அநேகருடைய ஜெப ஜீவியம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, சபை கூடுதல் இல்லை. இதெல்லாம் நீங்கள் அதை உறுதிப்படுத்திக்கணும். ஜெபத்தில் உறுதியாக இருங்க. அதே தான் சொல்லப்பட்டிருக்கோம். இன்னும் அப்போஸ்தலர் 2:42 அதில் இன்னும் ஒரு சிலதான காரியங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும். அந்யோன்யம் என்பது அன்பு, ஐக்கியம் பாராட்டுறது, ஒருத்தர் ஐக்கியம் பாராட்டுறது. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐக்கியமே இல்லை, இப்படி முகத்தில் பார்த்தா கோணிக்கிட்டு போகிறாங்க. அந்த கோணிக்கிட்டு போகிற அனுபவம் இருக்கக்கூடாது. அதுதான் அந்யோன்யம். இல்லையா? சொல்லலாமா? அந்யோன்யம் இருக்கா? யார் பேரில் எனக்கு கசப்பு இல்லைங்க, நான் எல்லாரோட அந்யோன்யமாக இருக்கிறேன், நீங்கள் சொல்லணும். சோத்திரம். அதுதான் உறுதி. அப்போஸ்தல உபதேசத்திலும், அப்போஸ்தல உபதேசம் தான் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தத்தை குறித்து, ஞானஸ்நானத்தை குறித்து, ரட்சிப்பை குறித்து, கிருபை வரங்களை குறித்து, வருகை குறித்து எல்லா அப்போஸ்தல உபதேசம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த உபதேசத்தில் இருக்க வேண்டும், அந்யோன்யத்தில் இருக்க வேண்டும். அப்பம் பிட்குதல் கம்யூனியன்ல கரெக்டா இருக்கணும். சோத்திரம். ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமா? கொலோசியர் 2:5 வாசிக்கலாம். கொலோசியர் 2:5. நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும். கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தினுடைய உறுதி. அல்லேலூயா சொல்லலாமா? கிறிஸ்துவின் மேலே நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள், அந்த உறுதி இருக்க வேண்டும். ஆண்டவர் பேரில் உறுதி இருக்கணும். சோத்திரம். 1 பேதுரு 5:9 அங்கேயும் அதுதான் இருக்கும், விசுவாசத்தில் உறுதி. எபிரேயர் 3:14 வாசிக்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி நீங்கள் பிகினிங்ல ரட்சிக்கப்பட்ட புதுசிலே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசிலே ஒரு உறுதி இருந்தது நம்பிக்கையில. அந்த நம்பிக்கையில கடைசி வரைக்கும் உறுதி இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவரை நான் நம்புகிறேன். போக 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 அந்த நம்பிக்கை குறைந்து போகக்கூடாது. நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஆமாம், யோபு எல்லாம் இழந்தபுறம் நம்பிக்கையாக இருந்தான். நிச்சயமாக ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார் என்று. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்பிக்கை இழந்து போய்விடுறோம். கொஞ்ச நாள் ஜெபிச்சு பார்த்தோம் ஒரு காரியத்துக்காக, அந்த ஜெபம் ஒருவேளை உடனடியாக ரிசல்ட் வரலைன்னா அந்த ஆண்டவர் பேரில் உள்ள நம்பிக்கை குறைஞ்சு போகுது. அப்படி போகக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆமென். 4:14 வாசிக்கலாம். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியா இருக்கணும். ஒரு காலத்தில் அறிக்கை பண்ணணும்.
இயேசு நல்லவர்னு. இன்னும் அதில் உறுதி இருக்கிறீங்களா? இயேசு ரட்சிக்கிறவர் உறுதி இருக்கிறதா? இயேசு விடுதலையாக்கிறவர் உறுதி இருக்கிறதா? இயேசு ஆசீர்வதிக்கிறவர் அந்த உறுதி இருக்கிறதா? அப்போ உறுதியாக தாங்க இருந்தேன். இப்போ ஒன்றும் அந்த உறுதி இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. கவனமாக இருங்க. அறிக்கையில் கரெக்டாக உறுதியாக இருக்கணும். அந்த அறிக்கை சாகிறத வரையில் நீங்கள் அறிக்கை செய்யணும். இயேசு நல்லவர்னா இயேசு நல்லவராக தான் இருக்கும். சோத்திரம். பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அறிக்கை 2 பேதுரு 1:10 வாசித்து முடிக்கலாம். 2 பேதுரு 1:10. சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் அழைப்பு என்ன? உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்ன? உங்களை எதற்காக ஆண்டவர் அழைத்தார்? வாலிப தம்பி, உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார்? ஆண்டுடைய சபையிலே நீ ஒரு தூணாய் நிற்க அழைத்தார். ஆனால் நீ காலேஜுக்கு போகும்போது எப்படி இருக்கிறாய்? வெளியே போகும்போது எப்படி இருக்கிறாய்? வேலைக்கு போகும்போது எப்படி இருக்கிறாய்? வாலிப சகோதரி, சகோதரா, பெரியவர்களை பார்த்து தான் கேட்கிறேன். சபைக்கு வரும்போது எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் அழைப்பு, உங்கள் தெரிந்து கொள்ளுதல் வெளியே போகும்போது எப்படி இருக்கிறது? உறுதியாக இருப்போம். எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். பிரியமானே, ஆலயத்திலே நான் தூணாக்குவேன், அது நின்று ஒரு போதும் அவன் நீங்க மாட்டானா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களுக்கு உயிரை கொடுத்தது மாத்திரமல்ல, இரத்தத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, கிருபை வரங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய சிங்காசனத்தையே உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சிங்காசனம் உனக்குள்ளாக இருக்கிறதா? அந்த ராஜரீக தன்மை உன்னிடத்தில் இருக்கிறதா? சிங்காசனம் எல்லாரும் உட்கார்ந்துட முடியாது. ராஜா உட்கார்றது அது. அந்த ராஜா உட்கார்ற சிங்காசனம், அந்த சிங்காசனத்தில் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். வேதத்தில் இருக்கிறது, உங்களை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார், உட்கார வச்சிருக்கிறார். நீங்க சாதாரண பிள்ளை அல்ல. உன்னுடைய சிங்காசனம் அதான் உன்னுடைய கிரீடம். ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உண்டாத பற்றி கொண்டிரு என்று வேதம் சொல்லுகிறது. கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எவ்வளோ உறுதியாக இருக்கிறீங்க? பெருக்கம் ஆத்துமா அறுவடை செய்வேன் ஆண்டவரே, அதில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கிருபை வரங்கள் தாளந்துகள் எதுவுமே என்னை விட்டு போய்விடக்கூடாது அப்பா. நேபுகாத் நேச்சார் வந்து உச்சிதமானதை எடுத்துக்கொண்டு போனான். அதன் பிறகு அவனுடைய சேனாதிபதி ஒருவன் வந்தான், மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான். பிசாசானவன் ஒவ்வொன்றாக உன்னை உரிந்து கொண்டு போய் விடுவான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தரைமட்டமாய் போயிடும். கவனமாயிரு. சிங்காசனம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய நாமத்தை உன்மேல் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதை இழந்து போகக்கூடாது. ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள். ஹல்லேலூயா.